மதுரை அருகிலுள்ள ஒரு அமைதியான கிராமம். அங்கே வாழ்ந்தார் ராமசாமி தாத்தா. அவரின் உலகமே அவரது பேத்தி நிலா. ஒவ்வொரு காலையும், நிலா, எழுந்திரு மகளே என்று அன்பாக அழைப்பார் தாத்தா. நிலா சிரித்தபடி, தாத்தா, இன்னும் கொஞ்ச நேரம் என்று அவரின் மடியில் முகம் புதைத்து பேசுவாள். தாத்தா சொல்லும் கதைகள், நிலா சிரிக்கும் அந்த சத்தம், அந்த வீடு முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. பள்ளிக்கு செல்லும் போது அவள் கை பிடித்து நடப்பார் தாத்தா. நிலா எப்போது திரும்பி வருவாள் என்று வாசலில் அவளுக்காக காத்திருப்பார். இரவு நேரங்களில் தாத்தாவின் தோளில் தலையணைத்து நிலா அமைதியாக தூங்குவாள். ஆனால் ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியில் ஒரு மாற்றம். தாத்தா உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருந்தார். தாத்தா, நீங்க நல்லா ஆகிடுவீங்களா என்று கண்ணீருடன் கேட்டாள் நிலா. தாத்தா மெதுவாக சிரித்தார். நிலா, நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். சில நாட்களில் அந்த அன்பான இதயம் அமைதியாக நின்றுவிட்டது. நிலாவின் உலகம் ஒரே நொடியில் காலியானது. அவள் சிரிப்பு மெல்ல மெல்ல மறைந்தது. ஒரு அமைதியான இரவு, தாத்தா உட்கார்ந்திருந்த நாற்காலியில் நிலா அமர்ந்து அழுதாள். ஒரு மெதுவான காற்று வீசியது. அவள் காதில் ஒரு பரிச்சயமான குரல், நிலா, நான் உன்னோட இதயத்துல தான் இருக்கேன். நிலா மெதுவாக சிரித்தாள், கண்ணீர் துடைத்தாள். அந்த நாளிலிருந்து தாத்தா அவளை விட்டு போகவில்லை. உண்மையான அன்பு ஒருபோதும் மறையாது. அது நினைவுகளாகவும் உணர்வுகளாகவும் நம் இதயத்தில் என்றும் வாழும்.